ஸ்ட்ரீம்லைட்ல கிரியேட் பண்ற ஒரு வெப் ஆப்பை எப்படி நம்ம கிளவுட்ல டெப்ளாய் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உங்க GitHub லாகின் பண்ணிட்டு GitHubல ஒரு புது ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் அந்த ரெபாசிட்டரி பப்ளிக்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்து அந்த ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரீம்லைட்டோட கோடை வந்து நம்ம இதில் புஷ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் கொடுத்து ஆல்ரெடி நீங்கள் ஃபைல் வச்சுருக்கீங்கன்னா அதை புஷ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஃபைல் புதுசாக கிரியேட் பண்ணாலும் சரி. நான் புதுசாக ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். streamlit-app.py பிகாஸ் இட்ஸ் அ பைத்தான் ஃபைல். ஸோ .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம சேவ் பண்ணணும். இங்கே என்கிட்ட ஒரு சாம்பிள் கோட் இருக்குது. ஸோ இந்த சாம்பிள் கோடை காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணி கமிட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம டெப்ளாய் பண்ண போகிற அந்த சாம்பிள் ஆப்பும் நமக்கு இங்கே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம்லைட்டோட வெப்சைட்டில் போயிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் ஆப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஆப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே என்கிட்ட ஆல்ரெடி அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே நம்ம ரெபாசிட்டரி சூஸ் பண்ண சொல்லும். ரெபாசிட்டரி சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரான்ச் அது எல்லாமே அதுவே சூஸ் பண்ணிக்கும். ஸோ இங்கே ஃபைல் பார்த்த கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெபாசிட்டரியில் என்ன ஃபைல் நேம் கொடுத்தீங்களோ அதுதான் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிருங்க. அண்ட் இங்கே நம்ம அப்ளிகேஷனோட URL கேட்குது. சாம்பிள் டெஸ்ட். ஸோ URL வந்து நமக்கு யூனிக்காக இருக்கணும். ஸோ அதனால் டெப்ளாய் சாம்பிள் அப்படின்னு கொடுத்துட்றேன். டொமைன் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெப்ளாய் கொடுத்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், ஃபைனலாக உங்கள் அப்ளிகேஷன் இங்கே டெப்ளாய் ஆகிடுச்சு. இப்போ இந்த URL போதும். இந்த URL-ஐ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கிட் ரெபாசிட்டரி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கோடில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கமிட் சேஞ்சஸ் கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும்.